ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க விவேக். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் மாதிரி நெறைய ரோல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சேம் இண்டஸ்ட்ரியில இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங் ரோல் இருக்கு. அதுல ஒண்ணு தான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நெறைய பே பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர் ரோல். இந்த ரோல்னா என்ன? எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது ஒரு சைடு. ஆனா அந்த சாஃப்ட்வேர கஸ்டமர் பிசினஸ்க்கு செட் ஆகுற மாரி ஒர்க் பண்ண வைக்கிறது இன்னொரு சைடு. ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்றவங்க தான் ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். சாஃப்ட்வேர் ரெடியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு ரெக்யூர்மென்ட் இருக்கும். சில பேருக்கு பேஷண்ட் மேனேஜ்மென்ட் முக்கியம். சில பேருக்கு பில்லிங் மேனேஜ்மென்ட் முக்கியம். சில பேருக்கு எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர இன்டகிரேட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்போ கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட்வேர கான்ஃபிகர் பண்ணி, இன்டகிரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண ஹெல்ப் பண்றவங்க தான் ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர்ஸ். இது கோடிங் மட்டும் பண்ணக்கூடிய ரோல் இல்ல. கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ புரிஞ்சுகிட்டு அதுக்கு டெக்னிக்கல் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ரோல். அதனால தான் இந்த ரோலுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம். பொதுவா அந்த ரோல்ல இருக்கவங்க கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ அண்ட் இன்டகிரேஷன் பண்ணுவாங்க. ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ணுவாங்க. டேட்டா மைக்ரேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ சால்வ் பண்ணுவாங்க. ஒரு விதத்துல பார்த்தா டெவலப்பர்ஸ் மாரி டெக்னிக்கலாவும் யோசிக்கணும். கன்சல்டன்ட் மாதிரி கஸ்டமராவும் யோசிக்கணும். அதனால தான் சாஸ் கம்பெனிஸ், ஏஐ கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இந்த ரோலுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஒன் லைன்ல சொல்லணும்னா, ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுக்கும், பில்ட் பண்ண சாஃப்ட்வேர கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கும் நடுவுல இருக்க ஒரு பிரிட்ஜ் மாரி. இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹை பேயிங் ஜாப் ரோல் பத்தி இன்னும் தெரியணும்னா, மறக்காம ஃபார்மஸ்யூட்டிக்கல் டெவலப்பர் பேஜ ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க விவேக். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் மாதிரி நெறைய ரோல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சேம் இண்டஸ்ட்ரியில இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங் ரோல் இருக்கு. அதுல ஒண்ணு தான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நெறைய பே பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர் ரோல். இந்த ரோல்னா என்ன? எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது ஒரு சைடு. ஆனா அந்த சாஃப்ட்வேர கஸ்டமர் பிசினஸ்க்கு செட் ஆகுற மாரி ஒர்க் பண்ண வைக்கிறது இன்னொரு சைடு. ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்றவங்க தான் ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். சாஃப்ட்வேர் ரெடியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு ரெக்யூர்மென்ட் இருக்கும். சில பேருக்கு பேஷண்ட் மேனேஜ்மென்ட் முக்கியம். சில பேருக்கு பில்லிங் மேனேஜ்மென்ட் முக்கியம். சில பேருக்கு எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர இன்டகிரேட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்போ கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட்வேர கான்ஃபிகர் பண்ணி, இன்டகிரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண ஹெல்ப் பண்றவங்க தான் ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர்ஸ். இது கோடிங் மட்டும் பண்ணக்கூடிய ரோல் இல்ல. கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ புரிஞ்சுகிட்டு அதுக்கு டெக்னிக்கல் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ரோல். அதனால தான் இந்த ரோலுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம். பொதுவா அந்த ரோல்ல இருக்கவங்க கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ அண்ட் இன்டகிரேஷன் பண்ணுவாங்க. ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ணுவாங்க. டேட்டா மைக்ரேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ சால்வ் பண்ணுவாங்க. ஒரு விதத்துல பார்த்தா டெவலப்பர்ஸ் மாரி டெக்னிக்கலாவும் யோசிக்கணும். கன்சல்டன்ட் மாதிரி கஸ்டமராவும் யோசிக்கணும். அதனால தான் சாஸ் கம்பெனிஸ், ஏஐ கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இந்த ரோலுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஒன் லைன்ல சொல்லணும்னா, ஃபார்வர்ட் டெப்ளாய்மென்ட் இன்ஜினியர்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுக்கும், பில்ட் பண்ண சாஃப்ட்வேர கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கும் நடுவுல இருக்க ஒரு பிரிட்ஜ் மாரி. இது மாரி இன்ட்ரஸ்ட்